சுபாஷ் ப்ரோ ஒரே ஒரு சொல்லுவார், கொஞ்சமாக போட்டு ஆரம்பிங்க, பிஸ்னஸை இது பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்கு இது வந்துட்டான்னு. நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கொஞ்சமாக போடாதீங்க, நிறைய போடுங்க. ஏன்னா இதில் இழக்கவே போகிறதில்ல. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நாங்களாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நல்ல ஒரு சைஸபிள் இன்கம் அமௌண்ட் போட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதாவது எல்ஐசி ஏஜென்ட்டில் நான் ஏர்ன் பண்ண எல்லா சேவிங்ஸையும் இழந்துட்டேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து. ஓகே, ஏற்கனவே நான் சொன்னது தான், அது டிமோட்டிவாக இருக்காது, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் சொன்னேன். ஈவன் என்னுடைய கிளைண்ட்டு தான் என்னுடைய ஆடிட்டர். அவர் இந்த வருஷம் நான் பேப்பர் கொடுக்கும்போது சொன்னார், என்னப்பா புதுசாக இருக்குது இதில் ப்ராஃபிட்டை காட்டியிருக்கிறேன் இந்த வாட்டி. இத்தனை வருஷம் அவர்கிட்ட நான் 25 இயர்ஸாக நான் இது ஃபைல் பண்ணுறேன், லாஸ் தான் போவோம். இந்த வருஷம் அவர் கேட்டார் இந்த மாதிரி. அது ஒரு பெரிய ப்ரௌடாக இருக்குது. அதனால் அதை சொல்கிறேன், ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த எனக்கு ஏஜில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இது மெயின் ஸ்ட்ராட்டஜி அவர் சொன்ன மாதிரி 20% தான். நம்ம இமீடியட்டாக ஈவினிங்கே கால்குலேஷன் பண்ணிடுறோம். ஆனால் அதை பார்த்துக்கின்னு, அதை நோண்டிக்கின்னு, அதை திருப்பி பார்த்துக்கின்னு, 70 வரும்போது கவர் பண்ணிக்கின்னு, டார்கெட் 45னா 45 உட்கார மாட்டேன்றீங்க, 70 75 கவர் பண்ணேன் இன்க்ளூடிங் மீ. ஆனால் ஸ்டாப் லாஸு 590 அந்த விட போட்டு உட்காரோம். ஏன்னா பெரிய ஆளுங்கக்கிட்டெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த நாள் அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஏதாவது ஒரு டவுட்டுக்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க ஃபோனை, வேறு யாரோ எடுக்கிறாங்க, நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க, அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் எந்த ஃபீட்பேக்கும் எந்த ஒரு இதுவுமே ரிப்ளை எங்களுக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னா கண்ணன், எல்ஐசி ஏஜென்ட் ஃப்ரம் சென்னை. ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம் கண்ணன் சாருக்காக. லாஸ்ட் மீட்டப்லேயே சந்திச்சோம், இந்த மீட்டப்பும் வந்திருக்காரு. ஸோ ப்ரவுட் ஃபார் தட். ஸோ அவருக்காக ட்ரேடிங் சீக்ரெட் சார்பாக நம்மளோட மொமெண்டோ கொடுக்குறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். லாஸ்ட் மீட்டப்பில் சந்திச்சது கண்டிப்பாக சொன்ன வாக்கா காப்பாற்றிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? லாஸ்ட் மீட்டப்லேயே சொல்லியிருந்தாரு இன்டர்நேஷ்னல் மீட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னார், காப்பாற்றிட்டாரு. சொல்லுங்கள். சொல்கிறது தான் செய்கிறாரு அவர். ஓகே, எல்ஐசி ஏஜென்ட் டு ட்ரேடர் ஃபுல் டைம் எப்படி இருக்கு? அதாவது எல்ஐசி ஏஜென்ட்டில் நான் ஏர்ன் பண்ண எல்லா சேவிங்ஸையும் இழந்துட்டேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து. ஓகே, ஏற்கனவே நான் சொன்னது தான், அது டிமோட்டிவாக இருக்காது, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் சொன்னேன். 91ல் நான் இந்த மார்க்கெட்டில் இறங்கினேன். இன்றைக்கி 2026. என்னுடைய எந்த எல்ஐசியில் என்னென்ன ஏர்ன் பண்ணுவேனோ அது எல்லாமே எனக்கு இருக்கணும். ஈவன் என்னுடைய கிளைண்ட்டு தான் என்னுடைய ஆடிட்டர். அவர் இந்த வருஷம் நான் பேப்பர் கொடுக்கும்போது சொன்னார், என்னப்பா புதுசாக இருக்குது இதில் ப்ராஃபிட்டை காட்டியிருக்கிறேன் இந்த வாட்டி. இத்தனை வருஷம் அவர்கிட்ட நான் 25 இயர்ஸாக நான் இது ஃபைல் பண்ணுறேன், லாஸ் தான் போவோம். இந்த வருஷம் அவர் கேட்டார் இந்த மாதிரி. அது ஒரு பெரிய ப்ரௌடாக இருக்குது. அதனால் அதை சொல்கிறேன், ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த எனக்கு ஏஜில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இந்த சமயத்தில் போய் நான் வந்து நிறைய பிரச்சனைகள் தப்புலாம் பண்ணி இது பண்ணுது. இப்போ இங்கே வந்தவங்க கூட நிறைய பேர் சொன்னாங்க, நான் 1 இயராக ஃபாலோ பண்ணேன், 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணேன். நான் ஃபாலோவே பண்ணல, சும்மா ஏதோ எதை சாப்பிட்டா பித்தம் தெளியன்ற மாதிரி செக் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டாவில் இது வந்தது, உடனே ஃபில் பண்ணி விட்டேன். ஏன்னா இதுவும் ஒரு 10ல் 11 எவ்வளோ நம்ம பண்ணிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணது. யாரையுமே கேட்கல, ஃபோனும் பண்ணல, உடனே பண்ணோன்னே எனக்கு மெயிலில் ரிப்ளை வந்தது. லாஸ்ட் இயர் ஜனவரி 2025 தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, அருமையாக இருக்குது. நான் அப்பயே சொன்னேன், நிறைய பேர் இப்போ இன்றைக்கி இந்த நம்ம ஃபேமிலி மீட்டப்பில் பார்க்கும்போது நிறைய பேரை கேட்கும்போது இது அவங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு, அவங்க எல்லாருமே பிளஸ்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த வித ஹேர்டல்ஸ் இல்லாமல் இது இல்லாமல் சிந்தாமல் செதறாமல் எடுத்துன்னு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாகுது இந்த மீட்டப்பில் இவங்களை இவ்வளோ யங்ஸ்டரை பார்க்கும்போது. நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான் சார் மனதளவில். நீங்கள் தானே இப்போ தான் சொன்னீங்க. என்னுடைய ஏஜ் சொல்கிறேன் 64 இயர்ஸ். ஓகே, இங்கே இருக்கிறதே எல்டர் பர்சனாக நான் தான் இருப்பேன். சூப்பர். அதான் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இந்த வயசுலேயும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இல்லை, நான் விட்டதை எழுதணும்னா இங்கே தான். ஏன் KFCயில் அவர் தான் சம்பாதிக்குமா அந்த வயசில், நாங்களாம் இது பண்ண முடியாதா? வயசு ஒரு காரணமே இல்லை, வயசு தேவையே இல்லை, எந்த வயசுல வேணாலும் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அப்படின்றதுதான். இல்லை, பீஸ்ஃபுல்லாக செய்கிறோம் இந்த இதை. ஏன்னா பெரிய ஆளுங்கக்கிட்டெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த நாள் அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஏதாவது ஒரு டவுட்டுக்கு ஃபோன் பண்ணால் கூட அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க ஃபோனை, வேறு யாரோ எடுக்கிறாங்க, நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க, அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் எந்த ஃபீட்பேக்கும் எந்த ஒரு இதுவுமே ரிப்ளை எங்களுக்கு கிடையாது. அதனால தான் இதுவும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டரும் நல்லபடியாக பண்ணணும்னு தான் எனக்கு சந்தோஷம். அவங்க எல்லாருமே ஏர்ன் பண்ணணும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக வரணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். சூப்பர் சார்.
தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச் சார். சுபாஷ் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். சுபாஷ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு சென்னையில் ஆரம்பிக்க போகிறேன்னு. நான் இப்போ ரிட்டையர்டு பர்சனு. ஓகே. அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அவர் நினச்சா நான் பார்ட்டாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். இல்லை, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே அதில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம். ஆல்ரெடி ஐடியா இருக்குது. ஸோ 4 days தான் செஷன்ஸ் இருக்க போகுது. பேலன்ஸ் 25-26 டே ஆஃபீஸ் சும்மா தான் இருக்க போகுது. கரெக்ட். ஸோ அந்த டைமில் நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ஃப்ரீ டைமில் வரலாம். பிகினராக இருக்கிறவங்களும் வந்துட்டு ஸோ உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோதான், வேற எதுவும். ஓகேங்களா? சூப்பர். நீங்கள் நினச்சதை இப்போவே சொல்லிட்டாரு, செஞ்சிருவார் அதையும். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம யங்ஸ்டருக்கு நிறைய பேர் குரூப்பில் வந்து ட்ராக்கிங் ஷீட் போடுங்க, நிஃப்டி ட்ராக்கிங் ஷீட் போடுங்க, அது இது பண்ணுங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னாங்க. நான் வரும்போது சின்ன ஒரு இது ஒரு 2 minutes எடுத்துக்கலாமா? தாராளமாக. என்ன சார் ஒன்றும் இல்லை, ப்ரூஃப் எல்லாம் ஓகே. டேட்டா நான் அவளை ஞாபகம் வச்சு. டேட்டா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நான் 2025 பேட்சில் இருந்தேன், ஆரம்பித்தேன். 24/1/2025 ஆரம்பித்தேன். மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் சுபாஷ் ப்ரோ ஒரே ஒரு சொல்லுவார், கொஞ்சமாக போட்டு ஆரம்பிங்க, பிஸ்னஸை இது பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்கு இது வந்துட்டான்னு. நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கொஞ்சமாக போடாதீங்க, நிறைய போடுங்க. ஏன்னா இதில் இழக்கவே போகிறதில்ல. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நாங்களாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நல்ல ஒரு சைஸபிள் அமௌண்ட் போட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட்டை வந்து கோல்டு 10 அது இதுன்னு போட்டு ஒரு எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கு மட்டும் அதை வச்சிங்க. ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நல்ல அமௌண்ட்டு போட்டே ஏர்ன் பண்ணுங்க. அதுதான் சொல்கிறேன். ஒரு சின்ன நிஃப்டி டேட்டா எடுத்திருக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணது 24/1/2025. அதுலேருந்து 31/12/25 வரலும் அந்த 11 months 10.5 months தான் நான் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து டோட்டலாக அந்த இயருக்கு வந்து 57 என்ட்ரி வந்திருக்குது. டார்கெட் அதில் அச்சீவ் ஆனது 35 இது டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குது. ஸ்டாப் லாஸ் 20 ஸ்டாப் லாஸ். எக்ஸ்பைரியிலேயே அதுவே தானாக க்ளோஸ் ஆனது 2 ட்ரேடு. அது வந்து ஏப்ரல் 2025. கண்டினியூவாக ப்ளஸ் வின்னுன்னா 4 இது கண்டினியூவாக வின் ஆகிது February 25. கண்டினியூவாக லாஸ்னா 6 லாஸ் வந்திருக்குது. ஏன்னா லாஸை பார்த்துட்டு சரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ ஒரு 50,000 ரூபா போயிடுச்சே, அடுத்தது நம்ம வேறு மென்டாரை தேடுவோம், வேறு ஸ்ட்ராட்டஜிக்கு போவோன்னு தயவுசெய்து போகாதீங்க. கண்டினியூஸாக லாஸ் 6 லாஸ் வந்திருக்குது December 25. அந்த மந்த் லாஸ் மட்டும் 1,25,700. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கேட்குறேன், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ பெரிய ப்ராஃபிட். நிறைய பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்கிறது என்னென்னா, எனக்கு 1.5% இருந்தால் போதும், 2% இருந்தால் போதும், 2.5% இருந்தாவே போதும், பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்றாங்க. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணேன். 3 லாட்டு தான் பண்ணேன். நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் செல்லிங், வேறு எதுவுமே நான் பெருசாக பண்ணல. அதை தவிர வேறு எதுக்கும் போகவும் இல்லை. நான் எம்செக்ஸு அது இது எதுவும் போகல, இது மட்டும்தான் போனேன். பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். இருக்கிறது 9 lakhs, அதனால் அந்த மாதிரி பண்ணேன். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் யாராக இருந்தாலும். எனக்கு தெரிஞ்சு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நானே சொல்கிறேன், 6,04,375 rupees. இன்வெஸ்ட்மெண்ட் 9 lakhs. இயர்லி பர்சன்டேஜ் 67.15%. ஒரு கிசான் விகாஸ் பத்திரம் பார்த்தா விட 10 வருஷத்தில் டபுள் ஆகும். இங்கே வந்து 67 மந்த்லின்னு பார்த்தா 5.6% அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த இயரில் வந்து அந்த 2025 இயரில் மட்டும் டோட்டலாக கேப் அப் 15, கேப் டவுன் 16, மொத்தம் இது. இந்த கேப் அப்போ கேப் டவுனோ நம்மளுக்கு இம்பேக்டே கொடுக்காது. 25 என்ட்ரி நம்மளுக்கு இம்பேக்டே இல்லை. ஏன்னா ஒன்று செல் என்ட்ரி மிஸ் ஆகிருக்கும், அது பண்ணுவேன். நம்மளுக்கு இம்பேக்ட் எப்போ எது கொடுக்கும்? ஸ்டாப் லாஸ் தான் கொடுக்கும், மற்றபடி எதுவுமே இம்பேக்ட் இல்லை. 25 இதுக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி நைட்டு பொசிஷன் ஓவர் ரைட் பொசிஷன் எடுத்துட்டேன்னா மறுநாள் வந்தால் என்ன ஆகிடுமோ, அது ஆகிடுமோ, இருக்கும், மனசு இருக்கும். அந்த ஃபீலிங்ஸு அது இது எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ணின்னு வந்தீங்கன்னா இது வந்து ரியல். இது 25 ட்ரேடு கேப் அப்போ கேப் டவுனோ நம்ம எந்த இம்பேக்டும் பண்ணல. அதில் கேப் அப்பில் வந்து ஸ்டாப் லாஸ் மிஸ் வந்து 4 இது ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆயிடுச்சு.
எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பாயிண்ட் கொடுத்தோன்னா ஒரு ட்ரேடில் 19 பாயிண்ட் அதிகமாக கொடுத்து நம்ம எக்ஸிட் ஆகணும். இன்னொரு இதில் வந்து 94 பாயிண்ட்டு, இன்னொன்று இது வந்து 295 பாயிண்ட். அதுதான் பெரிய லாஸு. அந்த கேப் அப்லேயே ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகி டார்கெட்டும் அடிச்சிருக்குது 2 வாட்டி. 32.19 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அதனால் பெரிய லாஸுன்னு பார்த்தீங்கன்னா 12/5 இதில் வந்து 98,650 ஒரே ட்ரேடில் லாஸ் ஆச்சு. பெரிய இது இல்லை. இவ்வளோ லாஸ் ஆகியும் டிசம்பர் மாதம் 1.25 லட்சத்து லாஸ் ஆகி கூட என்னுடைய ப்ராஃபிட் வந்து 6,04,000. இன்வெஸ்ட் பண்ணது 9 lakhs தான். அதனால் வந்து ஒரு லாஸ் இது பண்ணிட்டோன்னா அடுத்த மென்டாரை தேடிக்கணும், அடுத்த ஸ்ட்ராட்டஜி தேடிக்கணும். போகாதீங்க தயவுசெய்து, வெயிட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. மெயின் ஸ்ட்ராட்டஜி அவர் சொன்ன மாதிரி 20% தான். நம்ம இம்மிடியேட்டாக ஈவினிங்கே கால்குலேஷன் பண்ணிடுறோம். ஆனால் அதை பார்த்துக்கின்னு, அதை நோண்டிக்கின்னு, அதை திருப்பி பார்த்துக்கின்னு 70 வரும்போது கவர் பண்ணிக்கின்னு டார்கெட் 45னா 45 உட்கார மாட்டேன்றீங்க. 70 75 கவர் பண்ணேன் இன்க்ளூடிங் மீ. ஆனால் ஸ்டாப் லாஸு 590 இருந்தால் கூட போட்டு உட்காரோம். 590 இருந்தால் கூட போட்டு உட்காடுறோம். ஸ்டாப் லாஸ் கொடுக்குறது நம்ம தயங்க மாட்டோம். எப்படியாவது வெளியே வந்துடுவோமா, அந்த லாஸ் ரெக்கவர் ஆகிடுமான்னு. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. இது லாஸ்ட் இயர். இப்போ இந்த 3 மாதத்தில் இது பண்ணது, ஜனவரி 4 என்ட்ரி வந்தது, 4மே டார்கெட்டு. பிப்ரவரி 7 என்ட்ரி வந்தது, 3 டார்கெட்டு 4 ஸ்டாப் லாஸு. மார்ச் வந்து 7 என்ட்ரி, 4 டார்கெட்டு 3 ஸ்டாப் லாஸு. இந்த இதில் அந்த மார்ச்சில் வந்து லாஸ்ட் ட்ரேட் தான் பெரிய லாஸ் இண்டிவிஜுவல். நான் இந்த வாட்டிலேருந்து 4 லாட் பண்ணேன். லாஸ்ட் இயரில் 3 லாட்ஸ் பண்ணேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 4 இது பண்ணேன். 1,04,620 லாஸ். அப்படி இருந்தோம் 1,04,000 லாஸ் ஆகியிருந்தால் கூட ஸ்டில் ஐ எம் ப்ராஃபிட் 78,175. இதில் எந்த பிஸ்னஸ்லையும் இது கிடைக்காது. நான் ரொம்ப பூஸ்ட் பண்ணி சொல்ல, ரியல் டேட்டா வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். வெற்றி நம்மளுக்கு தான் நிச்சயம். Thank you so Thank you, much. sir. Thank you. Let's hear it for man of detailing கண்ணன் சார். அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த ஃபீல் கொடுத்தீங்க சார் எல்லாருக்கும். அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணது அதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கோங்க. தேங்க்யூ. ஏன்னா ஒரு 4 பேரை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கே நாங்கள் பட்ட பாடு. அவர் ஒருத்தர் ஒரு மூலையில் நின்னார், இவர் லேட் பண்ணி நிற்கிறார். ஆனால் நீங்கள் இந்த 68 பேரையும் கோஆர்டினேட் பண்ணி அதில் எந்த பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி வீடியோ போட்டு அது பண்ணணும் இது பண்ணணும், எந்த இது மாதிரி அஃபிஷியலாக வெரி ஆர்கனைஸ்டாக பண்ணதுக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக. ஸோ அதே சேம் டைம் நானும் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸோ இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வரைக்கும் வந்தீங்களே, ஸோ அதுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் ஃபார் அவர் கண்ணன் சாருக்காக.